வருகின்ற நாட்கள் அனைத்தும் சிவனின் அருளால் நல்ல நாளாக மாறப்போகுது. சிவபெருமான் நினைச்சாலே வாழ்க்கையில் நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம்னு சொல்லலாம். அனைத்து தெய்வங்களும் சிவனுக்குள்ள அடக்குன்னு சொல்லலாங்க. சிவபெருமானின் பார்த்தீங்கன்னா நினைத்தாலே முத்தி தரக்கூடிய தலமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாளே ரொம்ப சிறப்பு. இந்த நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா கிரிவலம் சென்று வழிபடுவாங்க. இந்த ஆடி மாத பௌர்ணமி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எந்த நாள் அமையுது, எந்த நாளில் பார்த்தீங்கன்னா கிரிவலத்தை தொடங்கணும், முடியக்கூடிய நேரம் என்ன, இந்த ஆடி பௌர்ணமி என்று கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலையில் மலையே சிவனாக வழிபடுவதால் அருணாச்சலேஸ்வரர் கோவில் பின்புற இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா மலையை சுற்றி 14 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்திங்கன்னா கிரிவல பாதை அமைந்திருக்கு. இந்த கிரிவல பாதையில் பார்த்திங்கன்னா 8 அஷ்டலிங்கங்கள் இருக்குது. இந்த லிங்கங்களை குறிப்பாக ஒவ்வொரு ராசினர் வழிபட்டால் ஒவ்வொரு மாதிரியான பலன் உண்டுங்க. இந்த நிலையில் தான் ஆடி மாதத்திற்கான பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரத்தை பார்த்திங்கன்னா இரவு 7:32 செவ்வாய்க்கிழமை மணி தொடங்கி நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை இரவு 8:54 மணி வரை பார்த்தீங்கன்னா பௌர்ணமி கிரிவலம் நிறைவடையுது. இந்த நேரத்தில் கிரிவலம் செல்லலான்னு கோவில் நிர்வாகம் சார்பாகவும் சொல்லிட்டாங்க. பௌர்ணமி என்று கிரிவலம் செல்ல பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவாங்க. கிரிவலம் என்றாலே அனைவரும் நினைவுக்கு வரக்கூடிய தலம் தான் இந்த திருவண்ணாமலை தலம். திருவண்ணாமலை கிரிவலம் ஏராளமான பார்த்தீங்கன்னா வழிபடுவாங்க. கிரிவலம்னே அருணாச்சல கிரிவலம்னு சொல்லுவாங்க. கிரிவலம் செல்வதால் பாவ வினைகள் குறைஞ்சு புண்ணியங்கள் கூடுங்க. தெய்வ அருள் மட்டும் இல்லைங்க, சித்த புருஷர்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். இயற்கையின் நல்ல அருளையும் நம்மால நிச்சயம் பெற முடியுங்க. அனைத்து கிழமைகளும் அனைத்து திதிகளிலும் எல்லா நேரங்களிலும் பார்த்தீங்கன்னா கிரிவலம் செல்லலான்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த கிழமையில் எந்த சமயத்தில் நம்ம கிரிவலம் செஞ்சால் அதற்கான பலனும் பார்த்திங்கன்னா மாறுபடுதுங்க. திருவண்ணாமலை கிரிவலம் என்றாலே பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க. எப்படி திருவண்ணாமலை தவிர பழனி, திருப்பரங்குன்றம், திண்டுக்கல், ரத்னகிரி, சோழிகிரி, வள்ளிமலை, பர்வதமலைன்னு பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பல இடங்களும் கிரிவலம் செல்லக்கூடிய வழக்கம் இருக்குது. மேலும் திருவண்ணாமலை தளத்தில் பார்த்தீங்கன்னா கிரிவலம் செல்லும்போது பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டு செல்லலாம். நமக்கு அந்த பாடல் தெரியும்னா பாடிக்கிட்டு கூட போகலாங்க. எதுவும் தெரியவில்லைன்னா நாமங்களை மட்டுமது சொல்லி கொண்டு போகணும். சிவ ஆலயம் என்றாலே சிவாய நம, ஓம் நம சிவாய, ஓம் முருகா சிவாய நம கோவில்னு உடைய மந்திரத்தில் சொல்லலாம். ஓம் சக்தி ஆதி பராசக்தின்னு மனதார உச்சரித்து கொண்டே செல்லலாங்க. நீங்கள் கிரிவலம் செல்வதா உங்கள் பாவ வினைகள் குறைஞ்சி புண்ணியங்கள் கூடுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, திருவண்ணாமலையில் ஞாயிற்றுக்கிழமையினால் கிரிவலம் சென்று வழிபடுவதன் மூலம் சிவலோக பதவி கிடைக்கும், நோய்கள் நீங்கும். திங்கக்கிழமையினால் கிரிவலம் சென்று வழிபடுவது புண்ணிய கணக்கு மேலுங்கும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆடி மாத பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை இரவு தொடங்குது. அதனால் இந்த நாளில் கிரிவலம் தொடங்குவது உங்களுக்கு கடன் தொல்லை தீரும், தீவினைகள் போகும், வறுமை வாழ்க்கையில் இருக்காது, சகல சம்பத்துகளும் உங்களை தேடி வருங்க, கர்ம வினைகள் நீங்கும். என்னை நினைத்து கிரிவலம் செல்றீங்களோ அந்த காரியம் உடனே கைகூடி வரும். அடுத்தபடியாக புதன்கிழமை நாளில் கிரிவலம் செல்வது கலைகளில் நல்ல வளர்ச்சி உண்டாகும், மோட்சம் உண்டு. வியாழக்கிழமை நாளில் கிரிவலம் செஞ்சீங்கன்னா குரு கிடைக்கும், ஞான சக்தி உண்டாகும். இந்த ஜென்மம் மட்டும் இல்லைங்க, பல ஜென்ம குருமாக்களின் ஆசையும் உண்டு. அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை நாள கிரிவலம் சென்றால் செல்வ நலம் உண்டு, வைகுண்ட பேரு உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு. சனிக்கிழமை நாள கிரிவலம் சென்று வழிபட்டிங்கன்னா பிறவி பிணி போகும், வியாபாரத்தில் உச்சநிலை உண்டாகும், நவகிரக தோஷங்கள் இருந்து நிவர்த்தி அடைவீங்க. இந்த திருவண்ணாமலையில் உள்ள மலையின் சுற்றளவு 14 கிலோமீட்டர். கிரிவலத்தை எங்காவது தொடங்கி எப்படியாவது முடிக்கக்கூடாதுங்க. அதன் பெயர் கிரிவலம் கிடையாது. முதல்ல பார்த்தீங்கன்னா ஆலயத்தின் புறத்தே இருக்கக்கூடிய பூத நாராயணரிடம் மலையை சுற்றி வருவதற்கு அனுமதி வாங்கிக்கணும். இவர் தான் இந்த மலையினுடைய காவல் தெய்வமாக இருக்கிறாரு. அதன் பின்னாடி பார்த்தீங்கன்னா விக்னங்கள் ஏதும் இல்லாமல் சிறப்பாக மலை வளம் முடிய வேண்டுன்னு வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை வணங்கி வேண்டிக்கணும். பின்னர் தாங்க ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் தரிசனம் செய்தல் வேண்டுங்க. அதன் பின் வெளியில் வந்து ராஜகோபுரத்தை வணங்கிட்டு மலையை வலம் வர ஆரம்பிக்கணும். மலையில் 8 திசைகளும் தன் பாவங்களை போக்கிக் கொள்வதற்கு வழிபட்ட அஷ்டதிக்கு பாலகர்களின் கிழக்கிற்கு அதிபதியான இந்திரன் வழிபட்ட இந்திரலிங்கத்தை முதல்ல வழிபடுங்க.
மலையை சுற்றும் சாலையில் உள்ள நந்திகேஸ்வரர் சன்னதியை வணங்கி வழிபட்ட பின்னர் தான் மலையை வலம் வர தொடங்கினான். தென்கிழக்கு திசைக்கு அதிபதியாக இருந்த அக்னி பூஜை செய்த தலம் அக்னிலிங்கம். இதன் அருகில் சிம்ம தீர்த்தமும் இருக்கு. பாலியில் இருக்கக்கூடிய சர்க்குரு ஸ்ரீ சுவாமிகள் ஆசிரமம் மகத்தான மந்திர சக்தி வாய்ந்ததாக இருக்கு. கேட்ட வரத்தே தர வல்லதுன்னு சொல்வாங்க. இங்கு கிட்டத்தட்ட 22க்கும் மேற்பட்ட மகான்களுடைய ஜீவ சமாதி இருக்குங்க. இவங்களையும் வழிபட்ட ரொம்ப சிறப்பு. தொடர்ந்து ரமணசிரமம் ஆன்ம அமைதியை தர வல்லதுங்க. சற்று தொலைவில் இடதுபுறம் விசிறி சாமியார் ஆசிரமும் இருக்கு. தியானம் செய்ய சிறப்பான இடமாக இது அமையும். அடுத்து வழியில தெற்கு திசையில அதிபதியான யமன் பூஜை செய்து வழிபட்ட யமலிங்கம் இருக்கு. யமன் கட்டளை நிறைவேற்றும் கிண்ணர் முதலானோர் இங்கிருந்து தான் புறப்பட்டு செல்லுகின்றன சொல்வாங்க. அடுத்து தென்மேற்கு திசைக்கு அதிபதியான நீருதி சிவனை வழிபட்ட நீருதிலிங்கம் இருக்கு. இங்கு வணங்கிய பின்பு தெற்கிலிருந்து மேற்கில் திரும்பும் வளைவில் நின்று மலையை தரிசிக்க வேண்டும். இந்த இடம் பார்வதி தேவிக்கு ரிஷிப வாகனத்தில் தாங்க சிவபெருமான் காட்சியளித்த இடமாக இருக்கு. அதனால இங்க பார்த்தீங்கன்னா மலையின் முகப்பல தெரியும் நந்தியின் தலையை வணங்கிடலாம். அடுத்து அருணாச்சலேஸ்வரரின் கோயிலுக்கு நேர் எதிரே திருநேர் அண்ணாமலை கோயில் இருக்கு. இங்கு உண்ணாமலை அம்மன் தீர்த்தம் அருகிலே இருக்கு. அதனை வழிபட வேண்டுங்க. வழியில அடிமுடி சித்தர் ஜீவ சமாதி இருக்கு. இங்கு தியானம் செய்தா மகத்தான புண்ணிய பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக சூரியன் வழிபட்ட லிங்கமும் இருக்கு. மேற்கு திசைக்கு அதிபதியான வருணன் வழிபட்ட வருண லிங்கமும் அமைஞ்சிருக்கு. அதனை வழிபட்ட பிறகு பிரம்ம வழிபாடு செய்து பாவங்களை போக்கிக் கொண்ட ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோவில் இருக்குங்க. இந்த கோயில தான் அடி அண்ணாமலையார் என்று சொல்லுவாங்க. இங்கு அவசியம் தரிசனம் செய்ய வேண்டும். இது மாணிக்க வாசக திருவெம்பாவை அருளிய இடமாக இருக்குங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு அதிபதியான வாயில் இங்கே இருக்கு. சிறிது தூரம் போனீங்கன்னா வடக்கு திசைக்கு அதிபதியான குபேரலிங்கம் இருக்கு. அடுத்து இடுக்கு பிள்ளையார் கோவில் இருக்கு. இங்கிருந்து மலையை பார்த்த 5 முகங்கள் தெரியுங்க. இது சிவனின் 5 திருமுகங்களை குறிப்பதாக சொல்வாங்க. இதனதான் பஞ்சமுக தரிசனமும் சொல்லுவாங்க. அடுத்து நீங்க மலை வளைப்பாதையில இருந்து கூடிய வளைவு பாதையில பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அதிபதியான ஈசனை வழிபட்ட ஈசானிய லிங்கம் இருக்கு. இதனையும் வழிபட்ட வழியிலே இருக்கக்கூடிய அம்மணி அம்மாள் ஈசானிய மாடத்துல ஜீவ சமாதியாக இருக்கக்கூடிய ஈசானிய ஞான தேசிகளை வணங்கி வழிபடுங்க. அடுத்து எதிரே இருக்கக்கூடிய சிறிய விஸ்வரூப சன்னதி இருக்கு. இதே கட்டாயம் வணங்க வேண்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்தில் தான் உமையம்மைக்கு சிவன் காட்சி அளித்து இடப்பாகம் தந்தருடைய இடம். அதனால அதையும் தரிசிப்பது ரொம்ப முக்கியம். பிறகு மீண்டும் பூத நாராயணர் ஆலயம் அடைந்து அவருக்கு நன்றி சொல்லுங்க. தீபம் ஏற்றி வழிபட்டு வழித்துணையாக விக்னங்கள் இல்லாம வந்த இரட்டை பிள்ளையாரையும் வணங்கிட்டு பின் அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் சென்று தரிசித்த பிறகுதாங்க மலைவளம் முழுமையாக உங்களுக்கு பூரணம் பார்த்தீங்கன்னா பலனை தருங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய அற்புத திருத்தலம், ஆன்மீக பூமின்னே சொல்லலாம். திருவண்ணாமலை செல்வதற்கு கிரிவலம் செல்வதற்கும் மட்டும் இல்லைங்க, திருவண்ணாமலைன்னு சொல்வதற்கு சிந்திப்பதற்கும் கூட புண்ணியம் செய்திருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. எத்தனை முறை சொன்னாலும் கேட்டாலும் சலித்து போகாத திருவண்ணாமலை தலத்தினுடைய பெருமைகளும் எப்படி வழிபடலான்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் உள்ளடக்கியது திருவண்ணாமலை தல கோவிலுங்க. இது பார்த்திங்கன்னா நடுநாட்டு தலங்களில் முதன்மையானதாக இருக்குது. பஞ்சபூத தலங்களில் இது அக்னித்தலம், நால்வராலுமே பாடப்பட்ட தலம்னு சொல்லலாம். எங்கிறது நினைத்தாலும் முக்தி கொடுக்கக்கூடிய தலங்க. இந்த தலத்தில் தான் திருப்புகழ், கந்தர் அனுபூதி, திருவெம்பாவை, திருவம்மானை, அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்களும் பிறந்திருக்கு. மூர்த்தி, தலம், தீர்த்தன 3 வகை சிறப்புகளை கொண்ட தலம் இதுங்க. பிரம்மன் திருமாலின் ஆணவம் அளித்த தலம், மேலும் அர்த்தநாரீஸ்வரராக கோல கொண்ட தலம், கார்த்திகை தீபத்தின் மூலத்தலமாக இருக்கு. ஆதார தலங்கள்ல இது மணிப்பூரக தலங்க. இந்த தல மலை உச்சில ஏற்றக்கூடிய மகா தெய்வத்தால இது உலக புகழ் பெற்ற தலமாக இருக்கு. நகரத்தின் மையத்தில் மலை அடிவாரத்தில் அண்ணாமலையார் ஆலயம் இருக்கு. ஆலயத்தில் 9 கோபுரங்கள் இருக்கு. கோபுரங்கள் அதிக கொண்ட ஆலயம் இதுதான். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா ஆடி பௌர்ணமி என்று திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றால் நிச்சயம் மோட்சம் உண்டு. இழந்த செல்வங்கள் அனைத்தும் மீட்பீங்க. நீங்கள் செய்த பாவ கணக்குகள் குறைய தொடங்கும். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும், கடன் தொல்லை தீரும், வறுமை நீங்கும். வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ நினைச்சிங்கன்னா
திருவண்ணாமலை தலத்திற்கு சென்று வழிபடுங்க. அப்படி முடியாதவங்க நிச்சயம் இந்த பௌர்ணமி அன்று அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று சிவனுக்கு நெய் தீபம் ஏற்றி மனதார சிவனுடைய மந்திரங்களை சொல்லி 108 முறை பார்த்தீங்கன்னா அர்ச்சனை செய்து வழிபடுங்க. நல்லது நடக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.